அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் எ லைன் பர்பண்டிகுலர் டு தி டூ லைன்ஸ் ஹூஸ் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் கிவன். இப்போ நம்ம டைரக்ஷன் கொசைன் ஃபைண்ட் பண்ணணும். அது என்ன சார் டைரக்ஷன் கொசைன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டைரக்ஷன் கொசைன்ஸ் அதாவது எல் பை ரூட் ஆஃப் a square plus b square plus c square. So இதான் சார் ஃபைண்ட் பண்ணோம். கமா m by root of அதே வேல்யூஸ் தான் a square plus b square plus c square and n by root of a square plus b square plus c square ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இதான் சார் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. டைரக்ஷன் ரேஷியோஸ் இஸ் கிவன். ஸோ டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துருக்கோம். டைரக்ஷன் ரேஷியோஸ் இஸ் கிவன். சரிங்களா? அதாவது என்ன சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் லெட் a1 b1 c1 a1 b1 c1 அதாவது 1 2 3 ஆர் direction ratios D are direction ratios of line 1. சரிங்களா? similar line 2 கானது என்னன்னு பாருங்க. let a2 b2 c2 அதனோட வேல்யூ என்ன சார் கொடுத்திருக்கோம் -2 1 4 are direction ratios of line 2. ஸோ நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும் டைரக்ஷன் கொசைன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த டைரக்ஷன் கொசைன் ஃபைண்ட் பண்ணணும்னா ஏ பி சியோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஸோ லெட் ஏ பி சி இது நமக்கு தெரியாது, இட் இஸ் அன்னோன். பி டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ரெக்வயர்ட் லைன், எனக்கு தேவையான லைனுக்கான டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் ஏபிசின்னு எடுத்துருக்கோம். சம்மில் என்ன கொடுத்துருக்கணும் பாருங்க, டூ லைன்ஸ் then perpendicular to each other. ஸோ நமக்கு தேவையான required line perpendicular to the given line. அப்போ என்ன சார் சொல்ல அப்படின்னா, அதாவது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா line 1 and 2 perpendicular. அதாவது line 1 is perpendicular to required line. ஸோ இந்த required line நம்ம line 3 கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? required line line 3 எடுத்துக்கிறோம். perpendicular to line 3. ஸோ ஒரு லைன் இன்னொரு லைன் பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைரக்ஷன் ரேஷியோஸை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 0 ஆகும். அது என்ன சார் டைரக்ஷன் ரேஷியோனா நமக்கு தெரியும். அது என்னன்னா ஏபிசின்றது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் லைன் 3. A1 B1 C1ன்றது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் லைன் 1. அதனோட ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோஸை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 0 ஆகும். அதாவது A1 plus B1 plus C1 must be equal to 0. இது line 1 perpendicular to line 3 இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்றோம், ரெண்டு லைனுமே perpendicular தான். At the same time line 3 is also perpendicular to line 2. So both line 1 and 2 perpendicular to line 3. அப்ப இங்க பாத்தீங்கன்னா line 2 பார்க்கிறோம். அப்ப line 2ல A2 B2 C2 இருக்கு. அப்போ A into A2 plus B into B2 plus C into C2 must be equal to 0 இருக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு ABC மட்டும்தான் தெரியாது, அன்னோன். A1 B1 C1 வேல்யூ தெரியும். அப்போ A into A1 வேல்யூ என்ன சார் 1. ஸோ 1 times A plus 2 times B plus 3 times C must be equal to 0. ஏன்னா ABCக்கு வேல்யூ இங்கே வச்சிருக்கோம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 கொடுத்துட்டோமா, 4 கூட எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஏ அன்னோன். செகண்ட் ஒன்ல -2 1 4 கொடுத்துருக்கும். இப்போ -2 டைம்ஸ் ஏ பிளஸ் 1 டைம் பி பிளஸ் 4 டைம் சி மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட எய்ம் என்னன்னா ஏ பி அண்ட் சி கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோஸ் ஏ பி அண்ட் சி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்கோம், ரெண்டு லைன் கொடுத்துருக்கும். ரெண்டு லைன் கொடுத்துருக்கோம். அதாவது இது ரெண்டுமே சால்வ் பண்ணணும். சரிங்களா? சால்விங் we get
இதை சால்வ் பண்றதுக்கு நான் மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு தெரியாத அன்னோன்ஸ் ஏ, பி அண்ட் சி. அன்னோன்ஸ் ஏ, பி அண்ட் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல கோஎஃபிஷியன்ட் 1 டைம் ஏ, 2 டைம் பி, 3 டைம் சி. 1 டைம் ஏ, 2 டைம் பி, 3 டைம் சி. செகண்ட் ஒன்ல -2 டைம்ஸ் ஏ, -2 டைம்ஸ் ஏ, 1 டைம் பி அண்ட் 4 டைம்ஸ் சி. 4 டைம்ஸ் சி. ஸோ இதை நான் சால்வ் பண்ணணும். இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸை, இந்த டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சார் யூஸ் பண்ணுறோன்னா, கோஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 யூஸ் பண்ணுறோம். அது என்ன சார் கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு எடுத்துக்குவோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு டைம் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஃபார் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணி 3 டைம் பேஸ்ட் பண்ணுறேன்னா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 3 டைம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கன்ஃபியூஷனே ஆகாது. சரிங்களா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த ஏக்கான எலிமெண்ட். கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலம் டெலிட் பண்ணிடுவோம். அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஸோ 2 4s are 8 மைனஸ் 1 3s are 3. செகண்ட் எலிமெண்ட் பிக்கான எலிமெண்ட் கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலம் டெலிட் பண்ணிடுவோம். அப்போ 1 4s are 4. ஆப்போசிட் சிம்பிள் இருக்கு, -2 இருக்கு. அப்போ என்ன சார் +6 ஆயிடும். தென் சிக்கு வரும்போது கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலம் டெலிட் பண்ணிடுவோம். ஸோ 1 × 1னா 1, சிம்பிளை மாற்றணும். ஸோ +4 ஆயிடும். அப்போ என்ன சார் கிடைக்கும், 8ல் 3 போச்சுன்னா 5. ஸோ இந்த மைனஸை உள்ள தள்ளி விட்டுருங்க, இந்த மைனஸ்ன்ற டேம் உள்ள தள்ளிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் -10 ஆயிடும். தென் இங்கே 5 ஆகும். ஸோ த்ரூ அவுட் என்ன சார் காமனாக இருக்குன்னா 5 காமனாக இருக்கு. அப்போ 1 -2 + 1. ஏன்னா த்ரூ அவுட் நம்ம என்ன பண்ணலாம், மேட்ரிக்ஸ் கான்செப்ட் என்னன்னா த்ரூ அவுட் காமனாக இருந்துச்சுன்னா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். Therefore the new direction cosines, so direction ratios of line 3, direction ratios of line 3 are, நம்ம பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா சார், a, b, c. அதாவது 1, -2, 1. நமக்கு என்ன சார் வேணும், டைரக்ஷன் கோசைன்ஸ் வேணும். டைரக்ஷன் கோசைன்ஸ் தேவைப்படுது இல்லைங்களா? அப்போ அது L/√of a² + b² + c². சிமிலர்லி m n வேணும் இல்லைங்களா? அப்போ இது ஸ்கொயர் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. √a² 1² + -2² + 1² போட்டிங்கன்னா வேல்யூ 1 4 அகைன் 1 கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன சார் கிடைக்கும், √6 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன சார் வந்திருக்கும், இதே மாதிரி மீதி போட்டுக்கலாம் இல்லைங்களா? அப்போ எல்லோட வேல்யூ என்ன சார், ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ 1/√6, தென் -2/√6, தென் 1/√6. இதுதான் நமக்கு தேவையான டைரக்ஷன் கொசைன்ஸ். டைரக்ஷன் கொசைன்ஸ். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.